பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏன் இப்படி சொல்றாங்க? இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். எதுக்கோ ஒன்றுக்கு ஆயத்தப்படுறாங்க. அதற்காகத்தான் இதெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. அது எதற்கு? இயேசுவின் வருகை சமீபமாக இருக்குது, அதற்கு ஆயத்தப்படணும். எப்படி ஆயத்தப்படணும்? பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கணும். அதாவது உபவாச நாள்னு கூட சொல்லலை, பரிசுத்த உபவாச நாள். அந்த அளவுக்கு அது ஹோலினஸாக இருக்கணும். அந்த நாள் அந்த அளவு அது பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கணும்னா என்ன? ஜென்ரலாக கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதுவா? அது இல்லை. அதை விட மேலானது என்ன அப்படின்னா, பரிசுத்தம் அப்படின்னா தேவ சந்நிதியை விட்டு நாம் அங்கே எங்கே ஓடக்கூடாது. அவர் சமூகத்திலே காத்திருக்கணும். அதுக்குன்னு ஒரு நாளை நம்ம நியமிக்கணும். அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நாளை நியமிக்கணும். ஒவ்வொரு மாதத்துலையும் ஏதாவது ஒரு நாளை நியமிக்கலாம், ஒவ்வொரு வாரத்துலையும் ஏதாவது ஒரு நாளை நியமிக்கலாம். அதுக்குன்னு ஒரு நாளை நியமித்து அந்த நாளில் எவ்வளோ நேரம், ஹாஃப் டே நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்களா, ஃபுல் டே உபவாசம் இருக்கிறீங்களா, இது அவங்கவுங்க கன்வீனியன்ட்டை பொறுத்து அப்படி நீங்கள் உபவாசம் இருக்கும் அந்த நாள் பரிசுத்த நாளாக, உபவாச நாளாக இருக்கணும். பரிசுத்த நாள்னால் என்ன? எந்தவித இடர்பாடலுமே அங்கே இருக்கக்கூடாது, எந்தவித கொலப்படியுமே அங்கே இருக்கக்கூடாது. ஹாஃப் டே ஃபாஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹாஃப் டே ஆண்டவர் சமூகத்திலே இருக்கணும். காலையில் எழுந்து ஃப்ரெஷ்அப் பண்ணுறதை தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து நம்ம உபவாசம் இருக்கணும். அதுதான் பரிசுத்த உபவாசம். எந்தவித மனக்லேசங்களும் இல்லாமல், எந்தவித மன குழப்பங்களும் இல்லாமல், ஒரே ஒருவரை நோக்கி பார்த்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்பி ஏறெடுக்கிற நாள் பரிசுத்த உபவாசம். அதை தான் சொல்கிறாங்க, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வழிபாட்டு பேரணியை கூட்டுங்க. அப்படின்னா ஆராதனை நடத்தக்கூடிய ஒரு அணியை கூட்டுங்க, சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயேசு வருகிறார். இதெல்லாம் எதற்காக செய்கிறாங்க? ஆயத்தத்திற்காக செய்கிறாங்க. ஏன் இதெல்லாம் செய்யணும்? இவங்க சேர்ந்து கூடி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிற பொழுது, இயேசுவின் வருகையின் காலங்களிலே யார் யாரெல்லாம் பின்வாங்கி போயிருக்கிறாங்களோ, இயேசுவை மறுதலித்திருக்கிறாங்களோ, இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்களோ, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதற்கும், இயேசுவை அறிந்து கொள்கிறதற்கும், இயேசுவை உணர்ந்து கொள்கிறதற்கும் அது ஒரு வாய்ப்பாக அமையும். அதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாரையும் கூட்டுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேரை இல்லை, எல்லாரையும் கூப்பிடுறாங்க. சர்ச்சு மூப்பரை கூப்பிடுறாங்க, தேசத்தில் உள்ளவங்களை கூப்பிடுறாங்க. இப்போ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்காங்க. இப்படி
புரியறதற்காக நான் சொல்கிறேன். அப்படி எல்லாரும் கூடி வர செய்து, எல்லாரும் கூடி எதற்காக ஆண்டவரிடத்துல கூப்பிடுறாங்க, விண்ணப்பம் பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக தான். எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. அந்த நாளில் பாரபட்சத்துக்கு இடமே இல்லை. இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அப்படிங்கிற பாரபட்சம்லாம் கிடையாது. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய தீர்ப்பு நீதி உள்ளதாக இருக்கும், நியாயம் தீர்க்கிறதா இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் யாரும் நியாயம் தீர்க்கப்பட்டு விடக்கூடாது, யாரும் அந்த தீர்ப்பை பெற்று அழிவுக்கு நேராய் சென்று விடக்கூடாது. அதற்காகத்தான் இவங்க உபவாசிக்கிறாங்க. உபவாசிக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு கூட்டத்தையே கூட்டுறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்படி கூட்டுறதுங்கிறது. ஜாயின் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. அது நிறையா நம்ம கிறிஸ்தவர்கள் செய்வாங்க. ஒரு நாள் 12 ஹவர்ஸ் ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணி நேரம்னு சொல்லி அது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அது 12 ஹவர்ஸ் நடந்துகிட்ருக்கும். அப்போ 24 ஹவர்ஸ் ப்ரேயர்னால் அதுவும் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். ஒன் டே ப்ரேயர்னால் இது ஒரு 1 வீக் ப்ரேயர் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதுவும் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். ஆனால் அது எப்படி நடக்குது? செயின் ப்ரேயராக நடக்குது அவங்கவுங்க டைமில். மற்றபடி இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க, இடைவிடாமல் கூப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எழும்பணும், கூட்டணும், ஆண்டவரிடத்துல கூட்டி சேர்க்கணும், ஆவிக்குரியவர்களை கூட்டி சேர்க்கணும், கிறிஸ்துவில் பலப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கணும், கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை கூட்டி சேர்க்கணும். கூட்டி சேர்த்து அதுக்குன்னு ஒரு பரிசுத்த உபவாச நாளை நியமித்து கர்த்தரை நோக்கி மன்றாடும் போது, கூப்பிடும்போது அவர் வருகையிலே அநேகர் பாதுகாக்கப்படுவார்கள், விடுவிக்கப்படுவார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். நாம் கூப்பிட்டு இருக்கோமா? நாம் உபவாச நாளை எப்படி நியமித்து கொண்டிருக்கிறோம்? அது ஒரு சடங்காச்சாரமா? அது ஒரு பாரம்பரியமா? சரி, ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கலாம். இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கலாம். இல்லைன்னா இந்த லென்த் டேஸ்ன்னு சொல்லி சாஸ்திர சமுதாய சடங்காச்சாரங்களை பின்பற்றி கொண்டு 40 நாள் உபவாசம் இருக்கலாம். இந்த மாதிரி உபவாசம் இல்லை, அது பரிசுத்த உபவாச நாள். இதை புறஜாதியாரும் பண்ணுறாங்க, கிறிஸ்துவர் அல்லாதவர்களும் பண்ணுறாங்க. நிறைய பேர் இதை செய்து கொண்டு இருக்கிறாங்க அவங்கவுங்க முறையின்படி. அதை இயேசு சொல்லலை, அதை வேதம் சொல்லலை. உங்களுக்குன்னு ஒரு நாளை நேமிங்க, அது கர்த்தருக்கான நாள்ன்றதை நேமிங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வேறு எந்த வேலையும் செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் சொந்த அலுவல்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்கன்னு சொல்கிறது அது உபவாசம் கிடையாது. அது பரிசுத்த உபவாசம் கிடையாது. அது பரிசுத்த குலைச்சல் உள்ள உபவாசம். ஏன்னா நம்ம கர்த்தர் இடத்துல இல்லையே, கர்த்தரோடு ஐக்கியப்படலையே, கர்த்தர் பாதத்தில் காத்திருக்கலையே, அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணலையே, சபையை கூட்டலையே, மன்றாடலையே, பாரப்படலையே. நான் என் சொந்த அலுவல்களை பார்த்துக்கிட்டு அதோட இதையும் சேர்ந்து செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இது பார்ட் டைம் ஜாப் அல்ல, பரிசுத்த உபவாச நாள். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மனதில் கொள்ள வேண்டும். உபவாச நாள்னா ஏதோ சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தான் உபவாசம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் மொத்தத்தையும் அடக்கி ஒடுக்கி ஆண்டவர் பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்கணும். இனிமே பட்டத்தார் உபவாசம் இருந்தாங்க. எப்படி உபவாசம் இருந்தாங்க? ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசம் இருந்தாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்கி தாழ்மைப்படுத்தி கர்த்தர் முன்பாக, அவர் சந்நிதி முன்பாக நாம் உட்கார வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. அப்படி உட்காரும்போது கண்டிப்பாக ஆண்டவர்
நாம் கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, நாம் யார் யாரெல்லாம் நினைத்து கூப்பிட்டு ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்கிறோமோ அது எல்லாமே நிறைவேற்றப்படும். அவர்கள் எல்லாருமே கர்த்தரை அறிவார்கள், இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.